நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே உள்ள வட்டமலை பகுதி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள 5க்கும் மேற்பட்ட கடைகளின் பூட்டை உடைத்து 60,000 ரூபாய் ரொக்கம் மற்றும் ஒரு செல்போன் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எப்பொழுதும் பொதுமக்கள் நடமாட்டம் இருந்து கொண்டே இருக்கும் வட்டமலை பகுதியில் ஏராளமான கடைகள் இயங்கி வருகிறது. இரவு வழக்கம் போல் அனைத்து கடை உரிமையாளர்களும் வியாபாரத்தை முடித்துக்கொண்டு கடைகளை அடைத்துவிட்டு வீட்டிற்கு சென்றனர். காலை வழக்கம் போல் கடைகளை திறக்க சென்ற பொழுது மளிகை கடை, தேநீர் கடை, சலூன் கடை, மருந்து கடை, சமுதாய சேவை அறக்கட்டளை நிறுவன அலுவலகம், மீன் விற்பனை நிலையம் ஆகிய கடைகளின் பூட்டு உடைக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. அதிர்ச்சி அடைந்த கடைக்காரர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். போலீசார் நடத்திய விசாரணையில் இரவு கடைகளின் பூட்டை உடைத்து 60,000 ரூபாய் ரொக்கம், விலை உயர்ந்த செல்போன் கொள்ளையடிக்கப்பட்டிருப்பது தெரியவந்தது. சிசிடிவி கேமராவில் சிக்காமல் இருக்க கொள்ளையன் சிசிடிவி கேமராவை உடைக்கும் காட்சிகள் தற்பொழுது வைரலாகி வருகிறது. இந்த கொள்ளை சம்பவம் குறித்து பொதுமக்கள் கூறும்போது, இப்பகுதியில் அந்நியர் நடமாட்டம் அதிகமாக உள்ளதாக பலமுறை காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளதாகவும், போலீசார் பற்றாக்குறையால் பாதுகாப்பு வழங்க இயலவில்லை என்றும் தெரிவித்ததாக கூறியுள்ளனர்.